मया मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्य उपनिषद ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பகவத்கீதை 10வது அத்தியாயத்தை பார்த்துட்ருக்கோம். முன்னுரை முதல் வகுப்பு போன வகுப்பில் பார்த்தேன். இந்த வகுப்பும் முன்னுரை இன்னும் அதான். ஏன்னா நான் ஏன் இந்த திருப்புகழ் விபூதி யோகம் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். விபூதி யோகத்தினால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? பகவானே உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இருக்கிறார் என்று 7வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம். பகவானே எல்லாற்றுக்கும் ஆதி மூலமாக இருக்கிறார் என்பதை நமக்கு இந்த விபூதி யோகத்தின் மூலமாக சொல்கிறார். இப்படி 7 பிரயோஜனங்கள் 7 பலன்கள் நமக்கு இந்த அத்தியாயத்தை படிப்பதால் நமக்கு கிடைக்கிறது. அதில் சென்ற வகுப்பில் நான் உபாசனார்த்தம் அப்படின்னு சொன்னேன். அதாவது தியானம் செய்வதற்கு அப்படின்னு சொன்னேன். பொதுவாக அவதார புருஷர்கள் வரும்பொழுது அவர்கள் 4 விஷயம் நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த அவதாரம் வேணாலும் எடுத்துக்கங்க. முதலாவதாக அவருடைய திருவுருவம் நமக்கு தியானம் செய்வதற்காக, அதுதான் உபாசனார்த்தம். அப்புறம் அவருடைய திருநாமம் நமக்கு ஜபம் பண்ணுறதுக்காக நமக்கு கிடைக்கும், அதுவும் உபாசனம் தான். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய உபதேசங்கள், அது விபூதி. 4வது தான் நிறுவனங்கள் தொடங்கும். அதாவது அவருடைய பேரில் இப்போ பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணா பட் அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள். ஆக முதல் 3 இந்த அவதாரத்தினுடைய பேரில் முதல் 3 இருக்கிறது நமக்கு எல்லா அவதாரங்களிலையும் இருக்கும். அவருடைய பேர், நாமம், அவருடைய ரூபம், அவருடைய உபதேசம். இந்த 3ம் நமக்கு உபாசனத்துக்காக தியானம் பண்ணுவதற்காக நமக்கு கிடைக்கிறது. அதில் நான் சென்ற வகுப்பில் உபாசனார்த்தம், அதாவது தியானம் செய்வதற்காக அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது நம்ம பார்க்க போகிறது மோக நிவாரணம், அதாவது மோகத்தை நீக்குவதற்காக. மோக நாசானார்த்தம், மோகத்தை நீக்குவதற்காக. அதை இன்னொன்றும் அதுக்கு பேர் நம்ம துவேஷ நிவாரணத்துன்னு சொல்லலாம். அதாவது மோகமும் துவேஷமும் 2மே சேர்ந்து சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, மோகத்தை நீக்க வேண்டும் என்றால் முதல் நமக்கு வெறுப்பு வரணும். மோகம் எப்படி வருதுங்கிறதே தெரியாது, நம்முடைய மாயை, நம்முடைய அறியாமையினால் வருது. அந்த மோகத்தை நீக்குவதற்காக நமக்கு வெறுப்பு வேணும், துவேஷம் வேண்டும். எது வரைக்கும்? மோகம் இருக்கிற வரைக்கும் துவேஷம் வேண்டும். அதுக்கப்புறம் அந்த மோகமே, அந்த துவேஷமே நமக்கு விருப்பமாக மாறும் அப்படிங்கிறது. ஸோ துவேஷ நிவாரணார்த்தம், நிவாரணம் அப்படின்னா நீக்குவதற்காக என்று பொருள், பயன்னு சொல்லலாம். துவேஷம் அப்படின்னா வெறுப்பு, வெறுப்பை நீக்குவதற்காக இந்த அத்தியாயம் நமக்கு பயன்படுகிறது. துவேஷ நிவாரணார்த்தம் இந்த அத்தியாயம், அதாவது பகவானுடைய பெருமைகள், பகவானுடைய புகழ்கள், பகவானுடைய திருப்புகழ்கள் நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, நம்முடைய வெறுப்பை நீக்குவதற்காக. இந்த உலகத்தில் மீது நமக்கு இயற்கையாகவே மோகம் வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோகம் என்றால் என்ன. இந்த உலகம் நமக்கு சுகத்தை கொடுக்கும் என்று
அந்த புத்தியோடு நாம் பார்க்கிறோம். சுகமாக இருக்கும் என்ற புத்தியோடு இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். எந்த பொருளை பார்த்தாலும் அதிலிருந்து நான் எவ்வளவு சுகத்தை அடையலாம் என்ற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கும், என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும், அந்த ஒரு புத்தி இருக்கும். அதாவது எதிர்பார்ப்பு. நம்ம என்ன இந்த பொருள்லேருந்து நான் என்ன எதிர்க்கலாம், எல்லா பொருள்களையும் போக சாதனமாக நினைத்து வருகிறோம். அதைத்தான் இங்கு மோகம் என்று சொல்கிறோம். அதாவது ஜெகத் இஷ்ட புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகத் இஷ்ட புத்தி எப்படி வருது அப்படின்னா மோகத்தினால் வருது. இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கும். இந்த உலகத்தின் சொரூபம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த உலகம் நமக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் 9வது அத்தியாயத்தில் 33வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் என்ன சொன்னார் பகவான், அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. அனித்தியம் அசுகம் லோகம். 2 அடைமொழி கொடுக்கிறார். இந்த உலகம் அனித்தியம், வெறும் தோற்றம்தான். அசுகம், அதில் அப்புறம் அதில் அசுகம் எதுவும் கிடையாது. அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம். அனித்தியமான சுகமற்ற உலகத்தை நீ அடைந்துள்ளாய். ஆகவே என்னை நீ நாடு, என்னை நீ வழிபடு, என்னை நீ ஆராதனை செய் பகவான் சொல்கிறார். ஆனால் நம்முடைய அனுபவத்தில் இந்த உலகம் சுகமாக தெரிகிறது. அதான் மாயைங்கிறது. இதுதான் மோகம். ஏன் இதை மோகம் என்கிறோம், மோகம் என்று சொல்கிறோம் என்றால், போக உருவமாக தெரியும் இந்த உலகம், அந்த போக உருவமாக தெரிகின்ற இந்த உலகம், அந்த போகத்தில் மூழ்குவோம் என்று நினைக்கும் போது நமக்கு துயரம் வந்து சேர்கிறது. எப்படி காணல் நீர், தண்ணி தாகம் இருக்கும்போது அந்த காணல் நீரை பார்த்து ஆஹா ரொம்ப தூரம் தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனதுக்கப்புறம் அது தண்ணீர் அல்ல காணல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த உலகத்தை பார்க்கும்போது இது நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும், போகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கும்போது பக்கத்தில் போனால் அது நமக்கு துயரத்தை கொடுக்கும். எது சுகம் என்று நினைத்து நாம் நாடுகிறோமோ பிறகு அதே நமக்கு துக்கமாக துயரமாக மாறுகிறது. ஒன்றுமில்ல, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவனுக்கு பணம் இல்லை, ஒருவனிடம் பணம் இல்லை. அதனால் அவன் என்ன நினைச்சான், மனதில் ஒரு பயம் வந்தது. அவன் அந்த பயத்தினா பணம் இருந்தால் எனக்கு பாதுகாப்பு இருக்கும், எனக்கு வேண்டியது கிடைக்கும், என்னுடைய பயமும் நீங்கும் என்று நினைத்தான். அப்போ என்ன பண்ணான், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் பணத்திற்காக செலவு செய்து அதனால் அவனுக்கு பணமும் வந்துவிட்டது. பிறகு அவன் மனதில் என்ன பயம் வந்தது என்றால், திருப்பி அதாவது பணம் இல்லைன்னு சொல்லி பயப்பட்டான். இப்போ பணம் வந்துருச்சு, எதுக்கு இப்போ பயப்படுறான் அப்படின்னா, இந்த பணம் என்னிடமிருந்து போய்விடுமோ என்ற பயம் வருகிறது. அதுக்கப்புறம் இது யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஸோ இந்த பணம் என்னை விட்டு போகுமோ என்ற பயம் வருது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பணமே லட்சியமாக கொண்டு அவனிடம் இருந்த பயத்தை நீக்குவதற்காக அவன் பணம் சம்பாதித்தான். பிறகு அந்த பணம் வந்த பிறகு என்னாச்சு, அதே அவனுக்கு பயமாக வந்துவிட்டது, இது என்னிடமிருந்து போய்விடுமோ என்று. இதுபோல இந்த எந்தெந்த பொருள் எப்படி எப்படி நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோமோ அந்த பொருள் நமக்கு துயரத்தையும் துன்பத்தையும் தரும், விபரீத பலனை தரும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம ஒரு சென்ற ஒரு 9வது அத்தியாயத்திலே பார்ப்போம். இது எனக்கு சுகம் கொடுக்கும் என்று நினைத்து நாம் அதை நாடி ஓடினால் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அதை விட அதை துறந்தால் அதற்கு பல மடங்கு நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்தோம். அதனால் விபரீதமான இந்த பலன் கொடுக்கும். ஆனால் பணம் சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. பணம் சம்பாதிப்பது ஒரு சாதனம், ஒரு வழி. அதாவது நமக்கு அடைய வேண்டிய லட்சியம்னு வேற. இந்த பணம் சம்பாதிப்பது ஒரு அது லட்சியத்தை அடைவதற்கான வழியைத்தான் நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கணும், தவிர லட்சியம் அது கிடையாது. பணமே லட்சியமாக கொள்ளக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா சாதனம், நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு சாதனம்தான். ஆனால் அது நம்ம சாத்தியமாக நினைக்கிறோம், அது லட்சியமாகவும் நினைக்கிறோம். பணம் சரி, புகழ் சரி, பொருள் சரி, எல்லாமே அது ஒரு சாதனமாக நம்ம நினைப்பதில்லை, அதே சாத்தியமாக லட்சியமாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு உலகத்தில் உள்ள எல்லா சாத்தியமாக நமக்கு தெரிகிறது. இதுதான் மோகம். எது சாதனமாக இருக்கிறதோ அது நமக்கு சாத்தியமாக தெரிகிறது. இதுதான் மோகம்.
இப்படி இந்த மோகத்துடன் நாம் சாஸ்திரத்தையோ கீதையோ உபனிஷத்தையோ படித்தால் என்ன ஆகும்? அவரிடம் இது எல்லாம் பகவானுடைய சொரூபம், பகவான் உபாதான காரணமாக இருக்கிறார், நிமித்த காரணமாக இருக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அவன் சந்தோஷமாக அவன் பகவானை அனுபவிக்க விரும்புகிறான். நான் பகவானை அனுபவிக்க விரும்புகிறேன். ஏன்? இது எல்லாமே பகவானுடைய உபாதான காரணம், நிமித்த காரணம் தானே அப்படின்னு நினைத்து பகவானை நான் தியாகம் செய்ய மாட்டேன். அதன் மூலமாக அவனுடைய மோகம் இரட்டிப்பு ஆகிறது. அதாவது நம்ம அந்த போர்வையில் நான் சொல்கிறான், பகவான் அதாவது இந்த உலகத்துக்கு காரணமானவன் பகவான் சொல்லிட்டீங்க, சரி. அப்போ அது என்ன ஆகுறது? அவர் மீது பற்று வைக்கிறான், அந்த உலகத்தின் மீது பற்று வைக்கிறான். பகவானுடைய சொரூபம் என்று நான் பற்று வைக்கிறேன். என்னுடைய குழந்தையை பார்த்து நான் பகவானுடைய சொரூபம் என்று நான் அவனிடம் பற்று வைக்கிறேன். ஆக அடிஸ்தானத்தை மறந்து, அடிஸ்தானம்ங்கிறத அந்த ஜீவாத்மா ஆத்மாங்கிறதை மறந்து நாமரூபமான அந்த குழந்தையை, தன்னுடைய மகனை அவன் பற்று வைக்கிறான். அதனால்தான் அவனிடம் பற்று வைக்கிறேன் என்று அடிஸ்தானத்தை மறந்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். என் குழந்தை என்ற நாமரூபத்தில் பற்று வைத்து விடுகிறான். அதுதான் இரட்டிப்பாகிறது மோகம். பாருங்கள், எவ்வளோ மைன்யூட்டாக நம்ம திங்க் பண்ண விடுறது. இதெல்லாம் மனதை சார்ந்தது. ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அமுதமொழிகளில் வருது, நீ வீட்டில் இருக்கும்போது உன்னுடைய தந்தையையோ தாயையோ மனைவியையோ குழந்தையோ எல்லாருக்கும் நீ சேவை செய். ஆனால் பகவானுக்கு சேவை செய்வது போல நினைக்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரி தவறாக மோகத்தோடு இருந்து இந்த அமுதமொழிகள் படித்தோ பகவத்கீதை படித்தாலோ அல்லது உபனிஷத் படித்தாலோ எல்லாமே பகவான் தானே அப்படின்னு நினச்சி அந்த பகவான் மேலே பற்று வைக்கிறார். அந்த நாம ரூபத்தில் தான் பற்று வைக்கிறானே தவிர அடிஸ்தானமாகி அந்த ஆத்மா மேலே அவர் பற்று வைப்பதில்லை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுது. அதனால்தான் சாஸ்திரம் இந்த உலகம் துக்கம் என்று சொல்லுகிறது. ஏன்னா நமக்கு இந்த உலகத்து மேலே வெறுப்பு வரணுங்கிறதுக்காக ஆரம்ப காலத்தில் இந்த உலகத்தில், இந்த உடலில், இந்த உலகத்தையும் உடலையும் சாஸ்திரம் நிந்தனை செய்கிறது. பிறகு இந்த உலகத்தில் உள்ள துயரங்களை எல்லாம் சாஸ்திரம் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா நமக்கு அதிலிருந்து வெறுப்பு வரணும் என்பதற்காகத்தான். எதற்கு என்றால் இந்த மோகத்திற்கான மருந்து, ஆரம்ப காலத்தில் மோகத்தை நாம் நீக்க வேண்டும் என்றால் அந்த மோகத்திற்கு மருந்து என்னவென்றால் துவேஷம், நிந்தனை. இந்த துவேஷம் வெறுப்பு வந்தால்தான் நாம் மோகத்தை நம்மிடத்தில் மோகத்தை விட்டு போக முடியும். ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டிருக்கோம், பழைய பாட்டு, கண்ணதாசன் பாட்டு, சட்டி விட்டதடா கை விட்டதடா அப்படின்னு சொல்லி. சட்டி எப்போ சுடுதோ அப்போ தான் கையை உதறுவோம், போதுண்டா முடியலை உதறுவோம், கலருவோம். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம அதில் என்ஜாய் பண்ணிடுவோம். காரணம், அந்த சூடு தாங்க முடியவில்லை. ஒரு பொருள் நாம் எப்பொழுது வெறுப்போம், அதிலிருந்து நமக்கு துயரம் வரும்போது தான் அதை விட்டு விடுவோம், அதை உதறுவோம். அதனால்தான் சாஸ்திரம் இந்த உலகத்தின் மீதும் இந்த உடல் மீதும் ஒரு வெறுப்பை வளர்க்கிறது நமக்கு. இது ஏனென்றால் நம்முடைய மோகத்தை நீக்கும் மருந்தாக இந்த துவேஷத்தை சொல்கிறது. அதாவது மோகத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னா துவேஷம் என்ற மருந்து, வெறுப்பு துவேஷம் என்ற மருந்து நமக்கு வேணும். அதாவது அது ஒரு எப்படி நம்ம உடல் நிலை சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம். ஏன்னா இந்த உடலில் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லா எடுத்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளை இது பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஒன்று சாப்பிடுவோம். அதுவும் பாய்சன் தான். இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட கிருமியை கொல்வதற்காக, அழிப்பதற்காக நாம் அந்த மருந்தை சாப்பிடுகிறோம். அப்போ குறிப்பிட்ட அந்த இன்ஃபெக்ஷனான கிருமியை அது கொள்கிறது. அதுபோல் மோகம் என்ற கிருமியை அழிக்க வெறுப்பு துவேஷம் என்ற மருந்து வேண்டும் என்று நாம் அதை நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. இப்படி அதுக்காக தான் சாஸ்திரம் ஃபோக்கஸ் பண்ணுது. பர்தஹரி பட்டினத்தார் இந்த உடலை பற்றி எப்படியெல்லாம் வெறுத்தார்கள், நிந்தனை செய்தார்கள். நமக்கு அதெல்லாம் படிக்கும்போது வியப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இந்த உடலை பற்றி இப்படி பேசுகிறார், ஏன் இதில் அருவெறுப்பு வருகிறது என்றால் மோகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் சொன்னார். இப்படி வேதாந்தம் சாஸ்திரம் ஆரம்பத்தில் வெறுப்பான பல விஷயங்கள் சொல்கிறது. இந்த உடலை பற்றி, உலகத்தை பற்றி சொல்லும்போது பல வெறுப்பான சொல்கிறது. மேலும் சாஸ்திரம் சொல்கிறது, இந்த மோகம் நீங்கும் வரைதான் வெறுப்பு, பிறகு இந்த வெறுப்பே தேவையில்லை நமக்கு.
அப்படின்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லுது. ஈஸ்வர புத்தியில் தான் நம்மிடம் உள்ள வெறுப்பை நீக்க முடியும். அதாவது ஈஸ்வர புத்தி அப்படின்னா என்ன, திருப்புகள். அதுக்காகத்தான் நமக்கு பகவான் அந்த 10வது விபூதி யோகத்தை சொல்கிறார். ஈஸ்வர புத்தி வந்தால்தான் நம்மிடம் உள்ள வெறுப்பு நீங்கும். அப்பொழுது எதையெல்லாம் நாம் வெறுத்தோமோ, அதாவது இந்த உலகத்தில் இது அதுன்னு சொல்லி எதில் வெறுத்தோமோ இதெல்லாம் ஈஸ்வரன் தான் என்ற அடிஸ்தானத்தை நம்ம அப்போ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவைகளெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபமாக நாம் அப்போ பார்ப்போம். எப்போ? ஈஸ்வர புத்தி வந்ததுக்கப்புறம். இந்த விபூதி யோகம் நமக்கு இந்த மோகத்தை நீக்குவதற்காகவும் அந்த மோகத்தை நீக்க ஒரு துவேஷமாக இருக்கின்ற மருந்தாக இருக்கிறது. ஸோ 2 பலன்கள் நம்முடைய மோகத்தை நீக்குகிறது. நமக்கு அதாவது உபயமாக இருக்கின்ற அந்த துவேஷம், வெறுப்பு நமக்கு இந்த மோகத்தை நீக்குவதற்காக வருகிறது. இந்த மோகம் அழிந்தவுடன் இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் நமக்கு வெறுத்தோமோ அவைகளெல்லாம் ஈஸ்வர சுரூபமாக நம்மளால் பார்க்க முடியும். திருமூலர் அழகான பாட்டு சொல்கிறார். உள்ளம் ஒரு பெருங்கோவில் அப்படிங்கிறது தான். உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் என்று மிக அழகாக சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா முதல் மோகத்தை நீக்குவதற்காக வெறுப்பை சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்ததில் அதே இந்திரியங்கள்லாம் பகவானுடைய பெருமைகளை சொல்கிறது அப்படின்னு சொல்லி வெறுப்பு உண்டாக்கி அதுக்கப்புறம் ஈஸ்வர புத்தி வந்ததுக்கப்புறம் எல்லாமே இறைவன்ற ஒரு இதை சொல்கிறார். ஸோ இந்த மோகம் சென்றவுடன் உடலில், அதாவது உடம்பை வர்ணிக்கிறார். மோகத்துக்காக வெறுக்கிறார், பிறகு அந்த இதே வர்ணிக்கிறார். இந்த இந்திரியங்கள் முதலில் வெறுத்தோம், அதுக்கு தான் கள்ள புலன் 5 காலா மணிவிளக்கு. இந்த கள்ள புனல் அப்படிங்கிறது துவேஷத்தை சொல்கிறது. காலா மணிவிளக்கு என்பது அதனுடைய பெருமையை சொல்கிறது. அதாவது பகவானை தொடர்பு கொள்கிறது, பகவானை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பகவானுடைய சன்னதியில் இந்த 5 புலன்கள் விளக்கு போல இருக்கிறது. விளக்கு போல இருந்து அந்த பகவான் நமக்கு காட்டுகிறதாம் இந்த 5 புலன்கள். அதை தான் சொன்னது காலா மணி விளக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க, கள்ள புலன்கள் 5 நம்முடைய அறிவை திருடி கொண்டு செல்லக்கூடிய இந்த புலன்கள் ஆரம்ப காலத்தில் இது நம்மளை மைண்டு ஒரு இடத்துல நிற்க வைக்காது. நம்ம மனசு குவிய விடாது. கண்ணோடு ஏதோ பார்த்து அங்கே ஓடும், காது கேட்டு ஏதோ அங்கிட்டு ஓடும், மூக்கு நுகர்வு பார்த்து எங்கேயாவது ஓடும். இப்படி அதான் கள்ள புலன்கள் 5 அப்படின்னு சொன்னார். இந்த புலன்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மோகம் நீங்கினதுக்கப்புறம் காலா மணி விளக்கு. காலா என்றால் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு பொருள். அதை மணிவிளக்கு என்று புகழ்கிறார். கள்ள புலன்கள் என்ற இடத்தில் வெறுப்பு காட்டுகிறார். மணிவிளக்கு என்ற இடத்தில் ஒவ்வொரு இந்திரியங்களும் பகவானை பற்றி விளக்குகிறது. காதை பயன்படுத்தி பகவானுடைய சப்த சுரூபமாக கேட்கிறான். கண்ணை பயன்படுத்தி சகுன சுரூபமான அந்த உருவத்தை பார்க்கிறான். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலமாக நாம் பகவானை பார்க்கிறோம். காரணம், பகவான் தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அனைத்தும் படைத்திருக்கிறார். இப்படி வெறுப்பை நீக்கி இந்த பகவானுடைய விபூதி நமக்கு தேவைப்படுகிறது. மோகத்தை நீக்கி வெறுப்பை உண்டாக்குவதற்காக முதலில் தேவைப்படுகிறது. பிறகு அதே பகவான் நமக்கு இதாக்கி சொல்கிறார். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணர் எளிமையாக வேறு எதுவும் சொல்வார். ஆரம்பத்தில் செடியை என்ன பண்ணணும், வேலி போட்டு அதை அடைச்சி வைக்கணும். இல்லை ஏன் அப்படின்னா அந்த செடி சின்ன ஆடோ மாடோ மேய்ஞ்சிடும். அதே செடி பெரிய மரமாக ஒரு யானையை கட்டினாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் ஆரம்ப காலத்தில் நமக்கு இந்த உலகத்தில் ஜெகத் புத்தி இருக்கிறனால அது ஈஸ்வர புத்தி வரணுங்கிறதுக்காக இந்த மோகத்தை நீக்குவது வேண்டும் என்றதுக்காக நமக்கு ஆரம்பத்தில் அது துவேஷம் அப்படிங்கிற ஒரு வேலையை நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இறைவனுடைய திருப்புகள்னால நமக்கு அது நீங்கி, மோகத்தை நீங்கி அதே இதை நமக்கு நன்மை தருகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இனி இது 2வது பலன் என்ன சொல்கிறது, நீ நீக்குவதற்காக அல்லது துவேஷத்தை வளர்ப்பதற்காக. துவேஷத்தை அதாவது மோகத்தை நீக்கினால்தான் துவேஷம் வரும். மோகத்தை நீக்க வேண்டும் என்றால் துவேஷம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்.
இனி ரெண்டாச்சு. உபாசனத்துக்காக, அதாவது தியானத்திற்காக, ரெண்டாவது மோகத்தை நீக்குவதற்காக, மூணாவது என்னென்னா, மூணாவது பலன் இந்த விபூதி யோகத்தில் என்னன்னா அபிமானம் நாச அர்த்தம். நாச அர்த்தம் என்றால் நீக்குவதற்காக, அபிமானம் என்றால் அகங்காரம். இதுதான் படுத்துகிற பாடு தான். இந்த பலன் என்னவென்றால், நம்மிடம் விதவிதமான திறமைகள், சக்திகள், பெருமைகள் இருக்கலாம். உதாரணமாக ஒருவன் நன்கு படித்து பெரிய பட்ட படிப்பை விட பெரிய அறிவாளியாக இருக்கலாம். ஒருவன் நன்கு பாடக்கூடிய நல்ல குரல் வளம் இருக்கலாம். ஒருவனிடம் அதிகமாக செல்வம் இருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஒருவரிடம் அதிகமான அதிகாரங்கள் எல்லாம் இருக்கலாம், அல்லது ஏதாவது தனிப்பட்ட திறமை ஒருவரிடம் இருக்கலாம். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு பெருமை, ஒவ்வொரு திறமை இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருப்பது நல்லதா என்றால் நல்லது. ஆனால் அந்த திறமை, அந்த பெருமை, அந்த சக்தி என்னுடையது என்று நினைத்தால் அகங்காரம் வந்து சேரும். அதுக்காகத்தான் திருப்புகள், அதாவது பகவானுடைய விபூதி யோகம் சொல்கிறார். உதாரணமாக நம்ம சொல்கிறோம், நம்ம எப்படி இந்த அகங்காரம் வருது அப்படின்னா, நம்ம நிலத்தை நல்லா உழுது நெல் நடுறோம், நடவு செய்கிறோம். நடவு செய்கிறது என்ன ஆகுறது? நெல் பயிர் தான் வரணும். ஆனால் நம்மை கேட்காமலேயே அதிலிருந்து களையும் வருகிறது. பக்கத்தில் நெல் பக்கத்தில் களை வருகிறது, வளர்கிறது, முட்செடியும் வருகிறது. இந்த களைக்கோ முள் செடிக்கோ நாம் தண்ணீர் ஊற்ற விரும்புவதில்லை. ஆனால் அது இயற்கையாக அந்த நெல் பயிரோடு சேர்ந்து வருகிறது. அதுபோலத்தான் இந்த நம்ம பெருமை, நம்முடைய திறமை, நம்முடைய சக்தி, அதோடு இந்த அகங்காரமும் வளர்கிறது. இந்த அகங்காரத்தை பகவான் சொல்வார், நம்முடைய உபநிஷத்துங்களே சொல்லும். என்னென்னா, அகங்காரத்தை என்ன சொல்ல, மானித்துவம் என்று விளக்கமாக இந்த மானித்துவம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, சமஸ்கிருத வார்த்தை. அகங்காரத்தை தான் மானித்துவம்ங்கிறோம். இந்த மானித்துவத்தை பற்றி 13வது அத்தியாயத்தில் பகவான் மிக தெளிவாக விளக்கப் போகிறார். அதனால் என்னென்ன கஷ்டங்கள் நமக்கு வருங்கிறத விளக்கப்படுறார் 13வது அத்தியாயத்தில். இந்த பிற திறமைகள், பெருமைகள் என்னுடையது என்று நினைத்தால் அகங்காரம் வந்து நிற்கும். அங்கு எந்த துறையாக இருந்தாலும் திறமை இருந்தால் அகங்காரம் அதிகமாக இருக்கும். அதனால் அகங்காரம் வந்துவிடும் என்று எந்த திறமை வளர்த்து கொள்ளாமல் முட்டாளாக நான் இருக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடாது. இந்த அகங்காரம் இயற்கையாக வரக்கூடிய ஒன்று. ஒருவனுக்கு அகங்காரம் இல்லை என்றால் அவர் எந்த திறமையும் வளர்த்து கொள்ளவில்லை. ஆகவே அகங்காரம் அல்லது மானித்துவம் என்பது இயற்கையாக வரக்கூடியது. அதை எப்படி நாம் நீக்குவது, போக்குவது, அதுக்கான வழி என்ன என்றால், இந்த திறமையும் அறிவும் பெருமையும் ஈஸ்வரனுடைய புகழ், ஈஸ்வரனுடைய விபூதி, என்னுடையது அல்ல. ஏதோ இறைவனுடைய அனுக்கிரகத்தால் எனக்கு இந்த சக்தி என்னிடத்தில் இருக்கிறது, இதனால் நான் சில காரியங்கள் செய்கிறேன் என்று நினைத்தால் அவனுக்கு அந்த அகங்காரம் அல்லது மானித்துவம் இருக்காது. உதாரணமாக அர்ஜுனன், அவனுடைய பேர் என்ன தெரியுமா? காண்டீபதாரி. காண்டீபத்தை தாங்கி காண்டீபத்தை வைத்து கொண்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் கடைசி காலத்தில் அவருடைய மரண தருவாயில் அவன் உபயோகித்த அந்த காண்டீபமே அவனால் தொட முடியல, தூக்க முடியல. காரணம் எல்லாம் பகவானுடைய சக்தி. பகவான் சக்தி எவ்வளோ தூரம் நம்ம என்ன சொல்கிறது, பொம்மையாக நம்ம வச்சு விளையாடுவார். விளையாடுறதுக்கப்புறம் அது சக்தி இல்லாமல் போயிடும். ஸோ இந்த சக்தி, இந்த பெருமை, இந்த திறமை எல்லாம் என்னுடையது அல்ல என்று நினைத்தால் நமக்கு அகங்காரம் வராது. ஏன்னா இப்படி காண்டீபதாரிக்கு அந்த காண்டீபத்தை தூக்க கூட முடியலை. காரணம் எல்லாம் பகவானுடைய சக்தி. அதனால தான் நம்ம பார்த்தோம், 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம், தபஸ்வி, அந்த தபஸ்வியுடைய தவ வலிமம் நான் தான் அப்படின்னு சொன்னார். அதாவது தவம் செய்கின்றவனுடைய தவ வலிமை நான் தான், ஞானிகளுக்கு ஞானமாக இருப்பது நான் தான் என்று, எல்லா பெருமையும் ஈஸ்வரனுடையது என்ற ஞானம்தான் இந்த அகங்காரத்தை நீக்கக்கூடிய முடியும். ஆகவே 3வது பலன், விபூதி யோகத்தினுடைய 3வது பலன் என்னென்னா, அகங்கார நாசனார்த்தம், அகங்காரம் போக வேண்டியது. ஸோ எந்த சக்தி, திறமையை குறித்து நாம் கர்வம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இது இறைவனுடையது. இப்படி
கர்வம் அகங்காரம் விதவிதமாக வரலாம். இதற்கு மருந்து இவைகளெல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம், ஈஸ்வரனுடைய சக்தி, ஈஸ்வரனை சார்ந்தது. என்னுடைய திறமை எனக்கு இருக்குன்னா அது ஈஸ்வரனை சார்ந்தது என்ற ஒரு தெளிவு, என்ற ஒரு புத்தி நமக்கு வேணும். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? பகவானுடைய அனுகிரகத்தில் நான் இருக்கிறேன். இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கீதா கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. நான் வாரம் நான் கீதாவை பற்றி பேசுகிறேன். நான் கீதா கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற கர்வம் நமக்கு வரக்கூடாது. அதே மாதிரி நான் கீதா கிளாஸ் எடுக்கிறேன், நான் பல விஷயங்களை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் எனக்கு வந்துடக்கூடாது. ஆக எனக்கும் அகங்காரம் வரக்கூடாது, உங்களுக்கும் அகங்காரம் வரக்கூடாது. ஏதோ இறைவனுடைய அனுகிரகத்தில் இப்போ எல்லாம் இன்றைக்கி நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். ஸோ இவைகளெல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தில் தான் நடக்கிறது என்று அந்த புத்தி நமக்கு வேணும். அதுக்கப்புறம் அடுத்த பலன் என்னன்னு பார்ப்போம். அடுத்த பலன், விபூதி யோகத்தினுடைய அடுத்த பலன் பிரயோஜனம் என்னென்னா அசூயா நாசனார்த்தம். அசூயை என்பது பொறாமை. அதை எப்படி அழிப்பது? ஸோ இந்த பிரயோஜனம் சொல்கிறாரு. இந்த பொறாமையை நீங்குவதற்கு பகவானுடைய விபூதி நமக்கு பயன்படுகிறது. இது மிக முக்கியமான ஒரு பலன். ஏன்னா நம்மிடம் ஒரு பெருமை திறமை இருந்தால் நமக்கு கர்வம் வரும். நம்மிடம் இருந்தால் இது அகங்காரம் அப்படின்னு சொல்ல மாணித்துவம்னு சொன்ன இப்போ பார்த்தோம். அதே திறமையை, அதே பெருமையை நம்மை சார்ந்தவர்களிடம், நம்முடைய க்ளோஸ் சர்க்கிட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுடையோ நம்முடைய உறவினர்களோ இருந்தால் அப்பொழுது நம்ம மனதுக்கு வருவது பொறாமை. ஸோ இந்த பொறாமை அகங்காரம் ரெண்டு இருக்குது. எனக்கு வந்தால் கர்வம், அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு வந்தால் அந்த திறமை இருந்தால் அது பொறாமை. அதாவது ஏற்றுக்கொள்ளாத நிலை. ஏன்னா அவனுக்கு வந்திருக்கு, அவனுக்கு இந்த திறமை இருக்கே, எனக்கு இல்லையே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாத நிலை. எனக்கு இருந்தால் அது கர்வம், அதே என்னை சார்ந்தவனுக்கு இருந்தால் அது பொறாமை. இந்த பொறாமை என்ற குணம் எல்லோரிடத்திலும் இருக்கும். எப்படி எல்லோருக்கும் அறியாமை இருக்கிறதோ, அஞ்ஞானம் இருக்கிறதோ, அதே போல் இந்த பொறாமை எல்லாரிடமும் இருக்கும். ஆனால் இந்த பொறாமை எனக்கு இருக்குது என்பதற்கு எனக்கு இந்த பொறாமை இருக்குது என்று வெளியே சொல்லுவதற்கே அருவருப்பாக இருக்கும். நாம் யாரிடமாவது சென்று என்னுடைய பொறாமை, எனக்கு பொறாமை இருக்குதுன்னு சொல்லுவோமான்னா நிச்சயமாக சொல்ல மாட்டோம். ஆனால் நமக்கு கோபம் என்ற பலகீனம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க, அது நம்ம பெருமையாக சொல்லுவோம். ஏன்னா நான் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பலவீனத்தை நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த பொறாமை என்ற பலவீனம் நாம் சொல்ல மாட்டோம். அதனால்தான் இந்த பொறாமை வெளியே சொல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. அப்பொழுது நம்மிடம் பொறாமை இல்லையா என்றால் நம்மிடம் பொறாமை இருக்கிறது. ஆனால் அது ஒரு பகைவன். அதனால தான் 3வது அத்தியாயத்தில் இந்த பொறாமை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 ஸ்லோகங்கள் இருக்குது. முதல் ஒரு ஸ்லோகம், இந்திரிய அர்த்தேஷு ராகத்வேஷம் விவஸ்திதோ தயோர் வசம் ந கச்சேத் தஸ்ய தயோர் வசம் ந கச்சேத் தயோ அஸ்ய பரிபந்தினோ அப்படின்றாரு. அதாவது பரிபந்தினா எதிரி. இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு மற்றவர்களிடம் இருக்கின்ற திறமை பெருமையை எல்லாம் எனக்கு இல்லையே என்ற பொறாமை நமக்கு வந்துருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பகைவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பொறாமை யாருக்கு தெரியாமல் நண்பனை போல நம்மிடமே இருக்கும். நமக்கு தெரியும் இந்த உலகத்தை வியாபித்திருக்கிறது, இந்த பிரம்மம்னு வியாபித்திருக்கிறதுங்கிற சாஸ்திரம் சொல்கிறது. அதே போல் இந்த பொறாமைங்கிறது வியாபித்திருக்கிறது. எப்போ நமக்கு வரும்னு தெரியாது. இந்த பொறாமை எங்கும் வியாபித்திருக்கிறது. அதாவது எப்படின்னா, ஒரு சிஷ்யனை பார்த்து, ஒரு நல்ல சிஷ்யனை பார்த்தோம்னா குருவுக்கு பொறாமை வருமா? வரக்கூடாது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் இம்மெச்சூர்டு குருவாக இருக்கலாம். அதே போல் ஈவன் ஏதோ ஒரு நாட்டில் நான் படித்தேன், தாய் தன்னுடைய மகள் திருமணத்துக்கு வரமாட்டானாம். அதாவது திருமண நேரத்தில் பொறாமை அவளுக்கு வந்துடுமா அந்த தாய்க்கு, அதனால் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இதில் படித்தேன். இந்த பொறாமை எப்படியெல்லாம் வருது? சிஷ்யன் நன்றாக இருந்தால் குருவுக்கு பொறாமை வருகிறது. அதே மாதிரி நல்ல படித்தவனாக இருந்தால் அந்த கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம பொறாமை வருகிறது. இப்படி இந்த பொறாமை என்பது எல்லா விஷயத்திலும் ஊடுருவி இருக்கிறது. பல சமயம் நம்மை சார்ந்தவரிடம்
அந்த பொறாமை இருக்கும். அதாவது அவன்கிட்ட இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு எங்கேயோ யாரிடம், அதாவது பொறாமை எப்படி மெயினாக இருக்கும்னா நம்மை சார்ந்தவர்களிடம்தான் பொறாமை இருக்கும். எங்கேயோ இருக்கிறவன்ட மேலே நம்ம பொறாமைப்பட மாட்டோம். ஸோ நாம் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட படமாட்டோம். நம்மிடம் நெருங்கி யார் பழகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு திறமை இருந்தால், ஒரு பெருமை இருந்தால் அதை பார்த்து நாம் பொறாமைப்படுவோம். எங்கேருந்து அந்த பொறாமை வருதுன்னே தெரியாது நமக்கு. ஸோ இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பொறாமை இருக்குது, நம் மனதில் ஊறி இருப்பது இந்த பொறாமை. இந்த பொறாமையை நீக்க ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். அவருடைய விபூதி நமக்கு நன்கு உணர வேண்டும். நாம் அவருடைய ஞானம் நமக்கு வேண்டும். ஒன்றும் இல்லை, இது ரொம்ப கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது ஒரு வீட்டில் 2 குழந்தை, பெரிய குழந்தைக்கு வயசு 5, சின்ன குழந்தை வயசு 1. இந்த மாதிரி 2 குழந்தையும் இருக்காங்க. பொதுவாக அந்த 5 வயது குழந்தை என்ன நினைக்குமா, அந்த 1 வயது குழந்தைக்கு மேலே அம்மா அப்பா ரொம்ப கேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பொறாமை வந்துடுமா. அது இருக்க எல்லா குழந்தையும் நம்ம பார்த்துக்கணும். சைக்காலஜிக்கலாக இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஒரு நாள் அந்த 5 வயதுடைய குழந்தை தன்னுடைய தாய் தந்தையிடம் சொன்னதாம், நான் அந்த என்னுடைய தம்பி அல்லது என்னுடைய தங்கையை இந்த 1 வயது குழந்தையுடன் நான் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னச்சான். அப்போது அந்த தாய் தந்தையர்களும் நினச்சாங்களாம், ஓ இவனுக்கு பொறாமை வந்துருச்சு, இந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு பொறாமை வந்துருச்சு அப்படின்னு நினச்சி, சரி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தையரும் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த 5 வயது குழந்தை அந்த 1 வயது குழந்தையிடம் சொன்னதாம், நீ, அதாவது கடவுளும் குழந்தையும் ஒன்று என்று சொல்வார்கள், கடவுளாக இருந்தால் அவர் எப்படி இருப்பார் என்று எனக்கு சொல். ஏன்னா நீ 1 வயசு தான் உனக்கு, நீ அந்த குழந்தை பருவம் உனக்கு இருக்குது, உனக்கு அது வெறுப்பு விருப்பு எதுவுமே கிடையாது. எனக்கு வர வர அந்த வயசு ஆக ஆக என் கூட பொறாமை வளர்ந்துருச்சு. அதனால் கடவுள் இருந்தால் அவர் எப்படி இருப்பார் என்று எனக்கு சொல்லு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது கடவுள் இப்படி இருப்பார், நானும் உன்னை மாதிரி 1 வயசு குழந்தையில தான் வந்தேன் நான். ஆனால் அப்போ எனக்கு இருந்தது அந்த இறைவன் எப்படி இருப்பார் என்றது எனக்கு ஓரளவு புரிந்தது. ஆனால் இப்போ அந்த பொறாமை வளர வளர இந்த எண்ணமெல்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைவாதி ஒருத்தர் சொல்கிறாராம். அதாவது எப்படி இந்த பொறாமை வருது அப்படிங்கிறதுக்கு, எனக்கு பொறாமை வர ஆரம்பித்து விட்டது, அதனால் இந்த உணர்ச்சிகள், கடவுள் இப்படி இருப்பாருங்கிற உணர்ச்சிகள் எல்லாமே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சிந்தனைவாதி சொல்கிறார். அதனால் இதனுடைய பொருள் என்னென்னா, நாம் வளர வளர நம்மிடம் பொறாமையும் சேர்ந்து வளர தொடங்கி விடுகிறது. ஸோ இந்த பொறாமையை நீக்க ஒரே ஒரு மருந்து, யாரிடம் என்ன பெருமைகள் இருக்கிறதோ அது அவருடைய பெருமை அல்ல, அது பகவானுடைய பெருமை, ஈஸ்வரனுடைய பெருமை என்று நினைக்க வேண்டும். அது அவர்களுடைய பெருமை என்று நினைத்தால் அங்கே அவர்களுடைய அறியாமை, அதாவது நம்முடைய அறியாமை, அதனால் பொறாமை வருகிறது. இந்த பொறாமை எல்லாம், அதாவது இந்த பெருமைகள் எல்லாம் ஈஸ்வரனுடையது. அந்த என்னை சார்ந்தவரிடம் ஒரு திறமை, ஒரு பெருமை, ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது பகவானுடையது என்று நினைத்தால் நமக்கு இந்த பொறாமை வராது. பகவானிடத்தில் நல்ல குணம் இருந்தால் அதில் நமக்கு பொறாமை வரக்கூடாது. அதாவது நல்ல குணங்கள் எல்லாம் பார்த்து நமக்கு பொறாமைப்படும், நமக்கு இல்லை, நம்ம வளர்த்து கொள்ள முயற்சி செய்யணும். அதனால் பகவானுடைய விபூதியை பார்க்கும் பொழுது நமக்கு இதெல்லாமே இறைவன் தான் என்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அடுத்து நம்ம சொல்ல போகிறாரு, விருப்பு வெறுப்பு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இந்த பொறாமை வருவதற்கு காரணம் அது அவர்களுடைய அகங்காரம், அது ஈஸ்வரனை சார்ந்தது என்று நினைக்காதனால் வருகின்றது. அதாவது அந்த பெருமை ஈஸ்வரனை சார்ந்தது என்று நினைத்தால் இந்த அகங்காரமும் போயிடும், பொறாமையும் போயிடும். இது ஈஸ்வரனை சார்ந்தது என்று நினைத்தால் கண்டிப்பாக பொறாமை வராது. அதனால்தான் அசூயா நாசனார்த்தம் என்பது நமக்கு ஈஸ்வரனுடைய பெருமைகளை படிக்க உணர நமக்கு புரியும். அதுக்கப்புறம் அடுத்த 5வது அசூயா நாசனார்த்தம் பார்த்துட்டோம். அடுத்து மனோவிசாலம். மனோவிசாலம் அப்படின்னா மனதை விரிவுபடுத்துவது. இதனுடைய பொருள் என்னென்னா, நாம்
ஒரு நாம ரூபத்தை, அதாவது மனசு விஷாலார்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஹிந்து மதத்தை சனாதன தர்மத்தில் என்ன இருக்குன்னா இஷ்ட தெய்வ தத்துவம் ஒன்று இருக்குது. அதனால் நமக்கு ஒரு நாம ரூபத்தை கொடுத்து அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வோம். அதைத்தான் நம்ம வந்து அவதார புருஷர்கள் வரும் பொழுது 4 விஷயம் சொன்னேன். நாம ரூபம், அவர் நாமம் ஒன்று, அவருடைய ரூபம் ஒன்று, அவருடைய புகழ் ஒன்று அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த நாமத்தை நாம் சிறு வயதிலேயே நாமத்தை எடுத்துக்கொண்டு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய இருக்கோம். காரணம் என்னென்னா, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முதல் படி அந்த இஷ்ட தெய்வம் நாமம் ரூபம் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வத்தை தெய்வமாக தான் வணங்குகிறார்கள். சிலர் ராமரையும், சிலர் கிருஷ்ணரையும், சிலர் கணபதியை, சிலர் தேவியை, சிலர் முருகன் என்று அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்து உபாசனங்கள் செய்வார்கள். அந்த இஷ்ட தெய்வமாக வழிபடுவார்கள். இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் என்று நம்முடைய சனாதனத்தில் சொல்லப்பட்டது. காரணம், நாம் சிறு வயதில் முதல் இந்த நாமத்தை பிடித்து கொண்டு நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும். அதை பிடித்து கொண்டு அங்கே நின்றக்கூடாது, முன்னேற வேண்டும். அதை பிடித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனதை வளர வேண்டும். மனதில் முதல் ஒருமுகப்படுத்துவதற்காக நாம் இஷ்ட தெய்வ வழிபாடு நமக்கு தேவை. ஆனால் அந்த ஈஸ்வரன் பகவானை குறித்து நாம் ஒரே ஒரு நாமரூபம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதாவது நாமரூப புத்தியே நம் மனதை சுருக்கிவிடும். அதாவது நான் வழிபடுகின்ற கடவுள் மட்டும்தான், மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சில சமயங்கள் சொல்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் நம்முடைய மனம் அந்த நாமரூபத்தின் காரணமாக சுருங்கி விடுகிறது. ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு, ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசகா. நீ எப்படி என்னை வழிபடுகிறாயோ அப்படியே நான் உனக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மனம் விசாலம், மனம் விரிவடையும் அப்படின்னு சொல்லி இந்த நாமரூபத்தை பிடித்து கொண்டு அதே இதுதான்ங்கிறத வந்து இந்த ஃபெனாட்டிசிசம் அப்படின்றோம். அதனால் இதிலிருந்து கொஞ்சம் முன்னேறி மனதை சுருங்க விடாமல் நாம் முன்னேற வேண்டும். வேறு ஏதாவது கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இந்த மனம் சுருங்கிச்சுன்னா வேறு எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த குறிப்பிட்ட நாமரூபம் மட்டும்தான் கடவுள் என்று நாம் சுருங்கி விடுகிறோம். இப்படி சுருங்க விடாமல் அதை விரிவுபடுத்த நாம் வழிபடும் நாமரூபம்தான் எல்லாமாக இருக்கிறது என்ற ஒரு விஷயம் இந்த விபூதி யோகத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா பகவான் சொல்ல போகிறாரு, நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அவரே அனைத்து பதார்த்தமாக இந்த உலகத்தில் இருக்கிறார். அனைத்து பொருளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இஷ்ட தேவ பக்தியிலிருந்து விராட் பக்திக்கு விரிய வேண்டும் மனம். அதாவது இந்த நாமரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாமரூபம்தான் எல்லாமாக இந்த உலகத்தில் இருக்கிறது என்ற விராட் பக்திக்கு போக வேண்டும். அப்படிங்கிறது தான் மனம் விரிவடையும். ஒரு குறிப்பிட்ட தேவதா பக்தியிடம் இருந்து அதாவது குறிப்பிட்ட தேவதா பக்தி அனைத்து ஈஸ்வர சுரூபமாக வருகிறது என்று நம்முடைய மனம் விரிந்து அந்த ஈஸ்வர விபூதியை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நான் ஜபம் செய்யும் நாமம்தான் அனைத்துமாக இருக்கிறது. சிலருக்கு நான் வழிபடும் தேவியர்கள் நாமம் சொன்னால் நமக்கு பக்தி வரும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதிக்கு போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் சிவ வழிபாடு செய்து கொண்டாங்க, கிருஷ்ணர் வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு தேவி வழிபாடு செஞ்சுருக்காங்க. இப்போ பெருமாள் இதுக்கு போய் திருப்பதி போயிட்டு நம சிவாய அப்படின்னு சொன்னால் இது டிஃபால்ட் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கிற திருப்பதி அப்படின்னு தெரிஞ்ச ஓ பகவான் இது வந்து கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிவன் கோயிலில் போயிட்டு கோவிந்தான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதனால் அந்தந்த அந்த நாமம் தான் சிவனாக விஷ்ணுவாக அதுதான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அது பகவான் தான் வந்து எல்லா சர்வதேவ தேவீஸ்வர ரூபாய அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எல்லா தேவதேவீஸ்வருக்காக தான் பகவான் ராமகிருஷ்ணரை வந்து அவருடைய நாமத்தை ஜபம் செய்தாலும் கடைசி நம்ம எங்கே போய் முடியணும் அப்படின்னா சர்வதேவதேவீஸ்வரூபாய ராமகிருஷ்ணாய அப்படின்னு சொல்லி அவர் தான் எல்லாமாக இருக்கிறார் என்று நம்முடைய மனம் அந்த இஷ்ட தெய்வ பக்தியிலிருந்து விராட் பக்திக்காக செல்ல வேண்டும் அப்படி சொல்லி
அப்போ இப்படி இச்ச தெய்வத்தின் நாமம் மனதில் ஊறி இருக்கின்ற காரணத்தினால் அதுதான் எல்லாமாக எல்லா தேவதையாக இருக்கிறது என்ற அறிவு நமக்கு வர வேண்டும். அதுக்கு ஈஸ்வர விபூதி தியானம் நாம் செய்ய வேண்டும். ஈஸ்வரனுடைய பெருமையை நாம் தியானம் செய்ய வேண்டும். ஏற்கனவே நம்ம அந்த ஸ்லோகத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஜென்ம கர்ம சமய திவ்யம் யோ வேத்தி தத்வதக தெக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமீரி சொல்லலாம். அந்த விபூதியை நாம் மீண்டும் மீண்டும் தியானம் செய்யும்போது நமக்கு பிறவியில்லா பெருநிலை வரும் என்று பகவான் சொல்லியிருக்கார் ஏற்கனவே. அப்பொழுது மனம் விரிவடையும். இதன் அந்த இதுதான் அதனுடைய பலன். அதாவது அஞ்சாவது பலன் இது தான் சொல்கிறான். அஞ்சாவது பலன் வந்து மனோ விஷாலார்த்தம். விஷாலம் மனது விரிவுபடுத்துவதற்காக இந்த விபூதி இயக்கம் நமக்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் ஆறாவது இது வந்து துவந்த நிவர்த்தார்த்தம், அதாவது நிவர்த்தி, துவந்த நிவர்த்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆறாவது பலன் நமக்கு அது. அதாவது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை இருப்பவர்களுக்கு இந்த துவந்த நிவர்த்தி தேவை அப்படின்னு சொல்கிறார். துவந்த நிவர்த்தி, துவந்தம் என்றால் இருமை, நிவர்த்தி அப்படி என்றால் நீக்குவதற்கு, அர்த்தம் என்றால் வழி. இந்த துவந்தத்தை எப்படி, இந்த இருமையை நாம் நீக்குவது அப்படின்னா இந்த விபூதி யோகம் நமக்கு பயன்படும். அது எப்படி பயன்படும் அப்படின்னா, நாம் பார்த்த முதல் இது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 5 கருத்து என்னென்னா உபாசனம், அதாவது தியானத்திற்காக, உபாசனத்திற்காக, மோகத்திற்காக, அபிமானத்திற்காக, அசூயாவுக்காக, மன விசாலார்த்தம். இந்த 4ம் நீங்கள் 5 பலன் யோசித்து பார்த்தீங்கன்னா அது மன ரீதியாக இருக்கும். இனி அடுத்து 6, 7 ரெண்டுமே வந்து நம்முடைய அறிவு ஞானத்திற்கான கருத்தாக இருக்கிறது. அதாவது இந்த 5 கருத்து சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6, 7 இந்த 2 கருத்துக்கள் நமக்கு சற்று ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் இவையெல்லாம் சற்று உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்காக சொல்கின்ற விஷயம். முதலில் சொன்னது என்ன, நமக்கு அந்த கருத்துக்களை மொத்தமாக வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். அதனால தான் ஈஸியாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பகவான் கூட ரொம்ப தெளிவாக தியானம் எப்படி பண்ணணும், மோகத்தை எப்படி நீக்கணும், அதனால் அபிமானத்தை எப்படி, இப்படியெல்லாம் முதல்ல சொல்லும்போது கடைசி இந்த 2 வந்து கொஞ்சம் டஃப்பான இருந்தது. என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத ஆர்வத்தோடு கேட்பாங்கிறதுக்காக இந்த கடைசி 2 வந்து நம்முடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் உகந்ததாக இருக்குது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஸோ அதனால் பகவான் தன்னுடைய விபூதிகளை சொல்லும்போது ஆரம்பத்தில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு அவைகளெல்லாம் நானாக இருக்கிறேன் என்று சொன்னார். உதாரணமாக பாண்டவர்களில் நான் அர்ஜுனனாக இருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், தவம் செய்பவர்களில் நான் தவ வலிமையாக இருக்கிறேன், முனிவர்களில் நான் பிருகு முனிவராக இருக்கிறேன், நானே சிவனாகவும் முருகனாகவும் நானே பெருமாளாகவும் என்று எல்லாமே நானாகத்தான் இருக்கிறேன் எப்படி சொல்லிட்டு இப்படி தர்மத்தை எல்லாம் நான் தான் என்று சொல்லிட்டார். பிறகு தர்மம் மட்டுமல்ல, நானே மரணமாகவும் இருக்கிறேன், நானே சூதாடும் நபர்களில் சகுனியாகவும் இருக்கிறேன், நானே நோயாக இருக்கிறேன், நானே துக்க சொரூபமாக இருக்கிறேன், நானே தோல்வியாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த அதர்மமும் என்னுடைய சொரூபம்தான் என்று சொல்கிறார். இதைத்தான் ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து இது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு விபூதியை பார்க்கும்போது எல்லாமே அவனாகத்தானே இருக்கிறார், இது வெறும் தோற்றம்தான் அப்படிங்கிற அந்த மித்யா, இந்த உலகம் மித்யா அப்படிங்க சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ மித்யான்னு சொன்னால் வெறும் தோற்றம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருங்கிறதுக்காக இந்த விபூதியை படிக்கும் பொழுது, உணரும் பொழுது நமக்கு இதெல்லாம் வரும். அதனால்தான் தர்மம் மட்டும் நான் என்று, தர்மம் எல்லாம் நான் என்றும் அதர்மமும் நானே என்றும் பகவான் சொல்கிறார். இப்படி தர்மா அதர்மம் என்னுடைய சொரூபம்தான் என்று சொல்லப் போகிறார் வருகின்ற ஸ்லோகங்களில். பொதுவாக நம் மனதை எது பாதிக்கும் என்றால் இந்த இருமை தான் பாதிக்கும். துக்கம் சுகம், லாபம் நஷ்டம், இப்படி இந்த இருமை தான் பாதிக்கும். ஒருவன் அதர்மத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் அந்த அதர்மத்தை நம்மால் ஜீரணிக்க முடியாமல் நாம் துன்பப்படுகிறோம். மனம் வேதனை அடைகிறது. அதர்மம் செய்யக்கூடாது
அதர்மத்தை ஜீரணிக்கக்கூடாது, ஜீரணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இந்த அதர்மம் எப்படின்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணம் சொல்கிறேன். ஒரு திருடன், அந்த திருடன் தன்னுடைய தொழிலுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நினச்சா அவன் என்ன நினைப்பான்? நேர்மையான ஆளாக இருக்கணும், நேர்மையான ஆளை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஏன்? அந்த தொழில் 2 பேருக்கும் சமமாக பங்கு போட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவான். இவன் என்னை ஏமாற்றக்கூடாது என்று நினச்சி அப்போ கூட அவன் என்ன பண்ணுவான்? அவன் செய்கிறது அதர்ம வேலை, ஆனால் அவன் நினைப்பது எனக்கு ஒரு நேர்மையான ஒரு ஆள், தர்மமான ஒரு ஆள் வேணும் எனக்கு. அவனும் திருட தான் போகிறான், 2 பேரும் சேர்ந்து திருட போகிறான். அந்த சேர்ந்த திருடியதை பாதி 50-50 எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, என்னை அவன் ஏமாற்று கூடாது என்பதற்காக அவனும் அந்த இடத்தில் தர்மத்தை தான் சொல்லுவான். ஸோ அதனால் ஒரு அதர்மவாதியாக இருந்தாலும் அவனால் அந்த அதர்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. எல்லோரும் தர்மத்தை தான் விரும்புகிறார்கள், அதர்மத்தை விரும்புவதில்லை, யாரும் விரும்புவதில்லை, தர்மத்தை தான் வேண்டுகிறார்கள். அதனால்தான் இந்த அதர்மத்தை எல்லாவற்றிலும் நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் பகவான் இந்த விபூதி என்ன சொல்கிறார் என்றால், அதர்மமும் நான் தான், தர்மமும் நான் தான். அதர்மத்தில் இருந்து தன்னை எப்படி அதாவது தன்னுடைய சொரூபம் அதர்மஸ்வரூபம் தர்மஸ்வரூபம் ரெண்டுமாக நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லப் போகிறார். அதனால் நம்முடைய மனம் எப்படி பக்குவப்பட வேண்டும் என்றால், முதலில் தர்மத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானே அதர்மஸ்வரூபமாக இருக்கிறார் என்று நாம் அதர்மத்தை செய்யாமல், அதாவது அதர்மத்தை செய்யக்கூடாது. ஏன்னா பகவான் தானே அதர்மம்னு சொல்லிங்கன்னா, அப்போ ஏன் நான் அதர்மத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வெறும் தோற்றம்தான் என்பன்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதனால் பகவான் அதர்மமாக இருந்தாலும் அதர்மம் நாம் செய்யக்கூடாது. அதனால் நான் தர்ம வழியிலே தான் நான் வாழ்வேன். என்னை சுற்றி அதர்மம் இருந்தாலும் அந்த அதர்மம் எனக்கு தாக்கக்கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் இறைவனுடைய லீலைகள், இது வெறும் தோற்றம்தான் என்று ஆரம்பத்தில் நாம் நினைக்க வேண்டும். இந்த தர்மத்தில் தான் நம்முடைய புத்தி இருக்க வேண்டும், தர்மத்தில் தான் செயல்கள் இருக்க வேண்டும். அதிலிருந்து அதர்மம் ஏற்றுக்கொள்ளாத மனம் நமக்கு வரும். அதாவது இந்த செயலும் நாம் செய்கின்றது தர்மமாக இருந்தால், இந்த அதர்மம் ஏற்றுக்கொள்ள முடியாத அதனுடைய தாக்கம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். அதன் பிறகுதான் அதர்மத்தை நாம் செய்யக்கூடாது என்று நினைக்க வேண்டும். ஸோ இந்த அதர்மத்தால் நமக்கு தாக்கம் வரக்கூடாது, மனநிலையில் பாதிக்கப்படக்கூடாது. அதர்மம் செய்து பழகி போய்விட்டால் அப்படி அதர்மத்தின் தாக்கம் நமக்கு, அதாவது இந்த நான் தர்மமாக வாழ்கிறேன்னு வச்சுக்குவோம். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அதர்மமாக இருக்கிறார்கள். அப்போ நான் என்ன நினைப்பேன்? இவனுங்களாம் தர்மமாக இருக்கேன், இவங்க நல்லா இருக்காங்க, நான் தர்மத்தில் இருக்கேன், இவங்க அதர்மம் செஞ்சு ரொம்ப நல்லா இருக்காங்க, நான் தர்மம் செய்து இப்படி கஷ்டப்படுகிறேனே என்ற எண்ணம் நமக்கு தாக்கம் வருகிறது. அப்போது அந்த தாக்கத்தை நாம் எப்படி ஓவர் லுக் பண்ணுறதுன்னா, ஒன்று இது இறைவனுடைய லீலை என்று நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த பாதிப்பு நமக்கு வரத்தான் செய்யும். காரணம் என்னன்னா, நம்முடைய மனம் இன்னும் பக்குவம் அடையவில்லை. ஸோ இறைவனுடைய லீலைகள் என்று சொல்லும்போது நமக்கு ஓரளவுக்கு ஒரு சாந்தம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு அதர்மம், அதுக்காக நான் பகவான் அதர்ம ஸ்வரூபம் தானே, நான் அதர்மம் செய்தால் இந்த பகவானை நேசித்த மாதிரி வந்துடுமே அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடாது. அதர்மம் நான் தர்மமாகத்தான் இருப்பேன். என்னை சுற்றி அதர்மம் நடந்தால் அந்த அதர்மம் என்னை தாக்காமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் லஞ்சமே வாங்க மாட்டார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அதை ஒரு விரதமாக அவர் அந்த தர்மம் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் தர்மவானாக இருப்பேன் என்று அது ஒரு விரதமாக இருந்து பின்பற்றுகிறார். காலப்போக்கில் என்ன சொல்கிறாங்க, கூட இருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பொழைக்க தெரியல, நீ வாழ்க்கையில் இப்படி இருந்த வாழ்க்கையில் முன்னேற மாட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இவனுடைய மனம் கொஞ்சம் மாறுகிறது. தன்னுடைய நண்பர்கள் சக ஊழியர்கள் இப்படியெல்லாம் உபதேசம் செய்கிறார்களே அப்படின்ட்டு நினச்சி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சின்ன தொகையை லஞ்சமாக வாங்குறார். அப்பொழுது அவர் மனதில் ஒரு பயம் வருகிறது, ஒரு விரக்தி வருகிறது. இவ்வளவு நாள் நான் செஞ்ச அந்த விரதம் என்னை விட்டு போகுமோ என்ற பயம் வருகிறது.
அப்போது அந்த அதர்மம் அவரை பாதிக்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் தர்மவானாக இருந்தேன், இப்போ இந்த லஞ்சம் வாங்கிட்டு எனக்கு அந்த இது பாதிப்பு வருகிறது, மனது ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. ஆனால் சில நாட்கள் இந்த லஞ்சம் வாங்கி பழகினதுக்கப்புறம் அவனுக்கு அந்த அதர்மத்தினுடைய தாக்கம் பாதிப்பு இருக்காது. ஸோ அந்த காலத்தில் லஞ்சம் வாங்குவது ஒரு பாவச் செயலாக நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது லஞ்சம் வாங்குவது ஒரு குற்றச் செயலாக, பாவச் செயலாகவே நினைப்பதில்லை யாருமே. அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இந்த அதர்மத்தால் பாதிக்கப்படுவதே இல்லை என்றால் அது நம்முடைய அறிவுக்கு கீழ், அதாவது அந்த அறிவு கீழான நிலைக்கு சென்று விட்டது என்று பொருள். இந்த அதர்மத்தால் அவன் அதர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், லஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த அதர்மத்தினால என்னுடைய மனம் பாதிக்கப்படவில்லை என்றால் உன்னுடைய மனம் கீழே போய்விட்டது, கீழே பாதாளத்து போய்விட்டதுன்னு அர்த்தம். ஸோ இந்த அதர்மம் செய்து செய்து அதே சம்ஸ்காரமாக மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடாது என்று பகவான் சொல்கிறார். அதர்மம் என்றும் செய்யாமல் தர்மத்தை மட்டும் செய்து நம்மை சுற்றி இருக்கும் அதர்மம் நம்மை தாக்காமல் இருக்க பகவானுடைய விபூதி நமக்கு பயன்படுகிறது. இந்த உலகம் எல்லாமே நன்றாக இருந்தாலும் அதில் நமக்கு எந்த ஒரு பாடம், அதாவது இந்த உலகம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அதில் நமக்கு எந்த பாடமும் நமக்கு கிடைக்காது. ஒன்றுமில்ல, ஒரு படம் சினிமாவுக்கு போகிறோம், அந்த சினிமாவில் எல்லாமே நல்லவர்களாக இருந்தால் நமக்கு அந்த படத்துலேருந்து என்ன கற்றுக்க முடியும்? எதுவுமே ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அதில் ஒரு வில்லன் இருக்கணும், அதில் ஒரு கதாநாயகன் இருக்கணும், அவன் தர்மவானாக இருக்கணும், இவன் அதர்மவாதியாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். இந்த தர்மத்தை காக்க ஒன்றுக்காக இவன் இந்த தர்மம் அப்படி இருந்தால் நமக்கு அந்த படத்துடைய சுவாரஸ்யம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அதில் நமக்கு எந்த வித பாடமும் கிடைக்காது. அதற்காக தான் நம்மால் ரசிக்க முடியும், அப்போ தான் நம்ம ரசிக்க முடியும். அதுபோல் இந்த இரண்டும், இருமையும் இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த அதர்மத்தால் நான் பாதிக்கப்படக்கூடாது, நான் அதர்மம் செய்ய மாட்டேன், நான் தர்மமாகத்தான் இருப்பேன், ஆனால் என்னை சுற்றி நடக்கும் அதர்மம் என்னை பாதிக்காது. என்னை சுற்றி என்ன நடந்தாலும், அதர்மம் நடந்தாலும் நான் அதை தடுக்க முயற்சி செய்வேன், ஆனால் என்னால் முடிந்தவரை செய்துவிட்டு அதனால் நான் பாதிப்படைய மாட்டேன். அதனால்தான் பகவான் சொல்கிறார், குரோதமும் நான் தான், லோபமும் நான் தான், பயமும் நான் தான், என்னுடைய சொரூபம்தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இருமையினால் வரும் தாக்கங்களை அழிக்கத்தான் பகவானுடைய விபூதி என்ற ஒரு இது நமக்கு உபயோகமாக இருக்கிறது. விபூதி யோகம் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இந்த விபூதியை புரிந்து கொள்ளும் போது இந்த இருமையினால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். யாரெல்லாம் தர்மத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆரம்பத்தில் அதர்மத்தால் பாதிக்கப்படுவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய மனதில் அதர்மம் அக்குமுலேட் ஆக அதாவது அக்குமுலேட் செய்ய முடியவில்லை என்றால் நம் மனம் உயர்ந்த நிலையில், அதாவது இந்த அதர்மத்தால் நம் மனம் பாதிக்கப்படவில்லை என்றால், என்ன அதர்மம் நடந்தாலும் என்னால் எந்த பாதிப்பு இல்லை, நான் தர்மவாகனாக இருப்பேன், நான் தர்மத்தை கடைபிடிப்பேன், தர்மத்தை நிலைநாட்ட முயற்சி செய்வேன், ஆனால் அதர்மம் நடந்தால் எனக்கு பாதிக்காது என்றால் அவனுடைய மனம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்று பொருள். அது மிகவும் கஷ்டமானது தான், ஆனால் விபூதியை நாம் உணர்ந்தால் நமக்கு இது புரியும். பிறகு விபூதி என்ற அறிவு நம்முடைய மனதை காப்பாற்றுகிறது. எப்படி? நாம் அதர்மத்தில் மூழ்கி விடாமல் நம்மை காக்குகிறது. நம்மை சுற்றி அதர்மம் இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட மாட்டோம். அதற்கு பகவானுடைய விபூதி நமக்கு துணையாக இருக்கும். இந்த தர்மம் அதர்மம் இரண்டும் முரண்பட்டது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது இறைவனுடைய விபூதி நமக்கு தெளிவுபடுத்தும். இந்த அத்தியாயம் நமக்கு இந்த தர்மம் அதர்மம் இரண்டும் முரண்பட்ட கருத்து தான் இருந்தாலும் இந்த விபூதியின் மூலமாக அதை நமக்கு தெளிவுபடுத்தும். இவையெல்லாம் வெறும் தோற்றம்தான், மித்யா, வெறும் நாடகம், வெறும் விளையாட்டு என்ற ஒரு அர்த்தம் நமக்கு இதிலிருந்து கிடைக்கும். அதற்காக பகவானுடைய விபூதியை நாம் படித்து உணர வேண்டும். இந்த அத்தியாயம் முக்கியமாக அவருடைய பெருமைகளெல்லாம் நாம் தியானம் செய்ய 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 நமக்கு எல்லாருடைய துன்பம், துயரம், பொறாமை, அகங்காரம், அப்புறம் மனதை விரிவுபடுத்துவது, இப்படி எல்லா விஷயமும் நமக்கு வரும்.
இனி அடுத்த ஒரு இது வந்து கடைசி பலன் என்னன்னா அத்வைத சித்தியார்த்தம். அதாவது அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக. அத்வைதம்னா ஒன்றே இருப்பது ஒன்று தான், மற்றதெல்லாம் வெறும் தோற்றம்தான். பரம்பொருள் ஒன்று தான். அந்த பரம்பொருள் அந்த அத்வைத தத்துவத்தை இங்கே நிலைநாட்டுவதற்காக, அந்த அத்வைத தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த விபூதி யோகம் நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இது கொஞ்சம் அத்வைத சித்தாந்தத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அத்வைத சித்தாந்தம்னாலே கொஞ்சம் டஃப்பானது தான். அதனால் இது கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கணும். அந்த அத்வைதத்தை புரிந்துக்கணும் அப்படிங்கிறனா நம்ம கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சில வார்த்தைகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பொருள் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அத்வைதத்தை நிலைநாட்டுவது, அத்வைத சித்தியார்த்தம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இன்ட்ரிகேட்டிவ். இது கூட வேதாந்தத்தில் கடைசி அத்வைதத்தை தான் கொண்டு போய் முடிப்பாங்க. அதனால் பகவத்கீதையிலையும் இந்த விபூதி யோகத்தின் மூலமாக நமக்கு அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் அந்த விபூதி யோகம் நமக்கு எப்படி பயன்படும் என்ற முதல் கருத்தை நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருவோம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.